வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். அது என்னன்னா, கல்யாண வீட்டிலலாம் கருணக்கிழங்கு ஃப்ரை போடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே எப்படி சுவையாக அது ஈஸியாக செய்கிறதுன்றதை இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இது கருணக்கிழங்கு, ஒரு சிலர் சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மேல் தோல் வந்து கெட்டியாக இருக்கும். அதை எடுத்துட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு நல்லா கழுவி வச்சுருக்குது. சரியாக கழுவுலன்னா, சுத்தம் பண்ணலன்னா அரிக்கும் அந்த தோல். அதனால் இதை செய்கிறது வந்து கொஞ்சம் கைக்கு ஒத்துக்காதவங்க கொஞ்சம் கைக்கு எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்குது. சின்ன சின்ன துண்டும் இருக்குது. அடுப்பு பற்ற வச்சு பானலில் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஆஃப் பாயிலாக இருக்கணும். அப்போ தான் அது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பாதி உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துச்சு. கொஞ்சம் லேசாக ஒரு 50% வெந்தால் போதும். கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்குது, போதும். இதோட எடுத்துடலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அவர் மாதிரி எடுத்துக்குது. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தனியா ஒரு ஸ்பூன், ஃபுல்லு ஒரு கரண்டியில் ஒரு கரண்டி மாதிரி எடுத்துக்குது. இது காஷ்மீரி மிளகா கொஞ்சம், தனி மிளகா தூள் சேர்த்து 1 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்குது. இது மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் கூட கொஞ்சம் போடலாம். நான் இப்போ போடல, வெறும் மிளகு மட்டும்தான் போட்டுக்கிறேன். கருணக்கிழங்கு வந்து அரிக்கும், அரிப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த புளி போட்டால் தான் அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் புளி கெட்டியாக கரைச்சி இந்த ஒரு கப்பு, சின்ன கப்பில் ஒன்று எடுத்துக்குது. இதையும் சேர்த்துக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் பாதி உப்பு போட்டோம், இப்போ இதுக்கு பாதி உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்த கருணக்கிழங்கு வந்து இதுக்கு மீன் மசாலாலாம் போடுவோம்ல, அதே மாதிரி இதுக்கெல்லாம் மசாலா தடவி வச்சிடணும். இது மசாலா வந்து அப்படியே பானாலில் போட்டு கூட வறுப்பாங்க. ஆனால் அந்தமாரி வறுக்கிறத விட இந்தமாரி நம்ம மசாலா ஃபுல்லாக அதை தடவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டா அந்த மசாலாலாம் நல்லா ஏறிடும். அப்புறம் நம்ம இது ஷாலோ ஃப்ரை பண்ணாவே நல்லா போதும். அதனால் இப்படி தடவி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மசாலாலாம் நல்லா ஊறி இதாக இருக்குது. இப்போ நம்ம தவா ஒன்று வச்சு தவாலே அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். கல்லெண்ணெய் தான் எடுத்துருக்குது. 1 ஸ்பூன் அவர் மாதிரி இதில் ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே தனித்தனியாக அடுக்கிட்டு அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுனால திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு சைடு வெந்ததுனால அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடு வேக விடலாம். இந்தமாரி முருகுல ஆனோடனே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரணும். இந்தமாரி சமயத்தில் எடுத்துடலாம். இந்த நல்லா முருகுலான ஒரு கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி வறுத்து கொடுத்தா பிள்ளைங்கள்லாம், காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ முருகலாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த சமையலுக்கும் சாப்பாட்டுக்கும் இந்த வறுவல் வந்து டேஸ்ட்டாக நம்ம ஒத்து போகும். அதுமாரி அதனால் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளான டிஷ் தான், ஆனால் நல்லா முருகலாக இருக்கும். அதுமாரி பொரியல் பண்ணால் கூட சாப்பிடாத ஆளுங்கள்லாம் வறுவலில் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.